செல்வங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இந்த வீடியோவில் 12வது கணிதம் 3வது பாடம் சமன்பாட்டியல்ல எடுத்துக்காட்டு 3.15 பார்ப்போம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 + i மற்றும் 3 - √2 ஆகியவை x⁴ மைனஸ் 13x⁴ பிளஸ் 62x⁴ மைனஸ் 126x³ பிளஸ் 65x² மைனஸ் 127x மைனஸ் 140 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் எனில் அனைத்து மூலங்களையும் காண்க. சரி, இப்ப நம்மளுக்கு இந்த சமன்பாட்டுக்கு 2 மூலங்கள் கொடுத்திருக்காங்க. கணக்குல இந்த சமன்பாட்டுக்கு 2 மூலங்கள் கொடுத்திருக்காங்க. இது 6ஆம் படி பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு மட்டும். இது 6ஆம் படி பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு. இந்த 6ஆம் படி பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு 2 மூலங்கள் மட்டும் கொடுத்திருக்காங்க. மீதமுள்ள இந்த 6ஆம் படி பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுக்கு மொத்தம் எத்தனை மூலங்கள் இருக்கும்? 6 மூலங்கள் இருக்கும். 6ஆம் படி பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுக்கு 6 மூலங்கள் இருக்கும். அதுல 2 மூலங்கள் நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. மீதமுள்ள 4 மூலங்கள் என்ன செய்யணும்? நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா மொத்தம் 6 மூலங்கள் நமக்கு கிடைச்சிடும். சரி, இப்போ முதல்ல நம்ம பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு கொடுத்துருக்கிற பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு x⁴ மைனஸ் 13x⁴ பிளஸ் 62x⁴ மைனஸ் 126x³ பிளஸ் 65x² பிளஸ் 127x மைனஸ் 140 0. இப்ப இது இந்த சமன்பாடு 1 சொல்லுவோம். இப்ப நமக்கு கணக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 2 + i ஒரு மூலம் கொடுத்திருக்காங்க. 2 + i ஆனது 1 ஒரு மூலம். அப்படின்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் 2 + i ஒரு மூலமா இருந்தா இதுலய இணை கலப்பெண் மற்றொரு மூலமா இருக்கும். இது இணை கலப்பெண் என்ன சொன்னா ஐக்கு முன்னாடி அடையாளத்தை மட்டும் மாத்தி அதான் இணை கலப்பெண். ஐக்கு முன்னாடி அடையாளத்தை மட்டும் மாத்தினா கிடைக்கக்கூடியதான் இந்த இணை கலப்பெண். அப்படின்னா 2 - i ஆனது 1 மற்றொரு மூலமாகும். 1 மற்றொரு மூலம் ஆகும். இப்ப இந்த 2 மூலங்களை வச்சு என்ன செய்யலாம்னா ஒரு இருளி சமன்பாடு என்ன செய்யலாம் நம்ம உருவாக்கலாம். இப்ப இந்த 2 மூலங்கள் 2 மூலங்களை நமக்கு வச்சுட்டு இருளி சமன்பாடு எப்படி உருவாக்கலாம்னா மூலங்களின் கூடுதல் மூலங்களின் கூடுதல் ரெண்டே நிமிஷம் நம்ம கூட்டணும். அப்படின்னா 2 + i பிளஸ் 2 - i. அப்புறம் 2 கூட்டணும்னா இந்த பிளஸ் - i கேன்சல் ஆயிரும். மிச்சம் 2 கூட்ட 4. அடுத்து மூலங்களின் பெருக்கல் மூலங்களின் பெருக்கல் பெருக்கல்னா இந்த 2 மூலங்களையும் பெருக்கணும். அப்படின்னா 2 + i இன்ட்டு 2 - i. இப்ப அது சூத்திரம் என்ன சூத்திரப்படி இருக்குன்னா a + b இன்ட்டு a - b சூத்திரப்படி இருக்குது. சூத்திரம் என்னன்னா a² - b². அப்படின்னா a இருக்கிறது 2 இருக்கு. 2² மைனஸ் b இருக்கிறதுல i இருக்குது. அப்படின்னா 2² 4. i² மதிப்பு -1 -1 பிளஸ் ஆமாறு +1 = 5. therefore தேவையான இருளி சமன்பாடானது நம்ம சூத்திரத்தில் வரும் x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு x பிளஸ் மூலங்களின் பெருக்கல் = 0. இதில் பிரதியிட வேண்டியதான். x² மைனஸ் மூலங்களின் கூடுதல்னா தெரியும் 4 மைனஸ் 4x பிளஸ் மூலங்களின் பெருக்கல் 5 பிளஸ் 5 = 0. இது இந்த 2 மூலங்களை வச்சு கிடைக்கக்கூடிய இருளி சமன்பாடு. அடுத்து இன்னொரு மூலம் கொடுத்துருக்காங்க 3 - √2.
ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 5. அடுத்து இன்னொரு மூலம் கொடுத்துருக்காங்க. 3 மைனஸ் ரூட் 2 ஆனது 1 இன் ஒரு மூலம். அப்ப நான் இதனுடைய இணையன் இந்த மைனஸ் கூட பிளஸ் போட வேண்டியதா. அப்ப 3 பிளஸ் ரூட் 2 ஆனது 1 இன் மற்றொரு மூலம். 1 இன் மற்றொரு மூலமாகும். மற்றொரு மூலம் ஆகும். therefore இந்த ரெண்டு மூலங்களை வச்சு ஒரு ஈக்குவேஷன் சமன்பாடு பார்க்கலாம். அதாவது மூலங்களின் கூடுதல் equal to ரெண்டு மூலத்தையும் கூட்டணும். 3 மைனஸ் ரூட் 2 பிளஸ் 3 பிளஸ் ரூட் 2. இப்ப மைனஸ் ரூட் 2 பிளஸ் ரூட் 2 கேன்சல் ஆயிருந்தா சேர்த்து கூட்டினோம்னா 3 6. அடுத்து மூலங்களின் பெருக்கல் பெருக்கல்னா ரெண்டு மூலங்களையும் பெருக்கணும். அப்புறம் 3 மைனஸ் ரூட் 2 இன்ட்டு 3 பிளஸ் ரூட் 2. பெருக்கணும் என்ன வரும்னா இது a மைனஸ் b a பிளஸ் சூத்திரத்துல வந்து இந்த சூத்திரத்தை பயன்படுத்தணும். அப்புறம் 3 ஸ்கொயர் மைனஸ் ரூட் 2 ஹோல் ஸ்கொயர். 3 ஸ்கொயர் 9, ரூட் 2 ஸ்கொயர் பண்ணா ரூட் நீங்கிரும். அப்புறம் 2 = 7. அப்புறம் நமக்கு தேவையான இருபடி சமன்பாடு இந்த சூத்திரத்துல பிரதியிடுறோம். x2 மைனஸ் மூலங்களின் கூடுதல் 6x மூலங்களின் பெருக்கல் பிளஸ் 7 = 0. இப்போ நமக்கு வந்து இந்த இரண்டு மூலங்களை வச்சு என்னது ரெண்டு இருபடி சமன்பாடு கிடைச்சிருக்கு. இந்த மூலத்தை வச்சு ஒரு மூலம் வந்து இணை கலப்பனா எடுத்துக்கிட்டோம். இந்த மூலத்தை வச்சு இன்னொரு இணை என்ன இன்னொரு மூலம் எடுத்துக்கிட்டு மொத்தம் 4 மூலங்களை வச்சு நினைச்சிட்டோம். ரெண்டு இருபடி சமன்பாடுகளை நம்ம உருவாக்கிட்டோம். இப்போ இந்த ரெண்டு இருபடி சமன்பாடுகளை செய்யணும்னா பெருக்க போறோம். ரெண்டு இருபடி சமன்பாடுகளை பெருக்க போறோம். இப்ப ரெண்டு இருபடி சமன்பாடு எப்படி பெருக்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ முதல்ல இருபடி சமன்பாடு இதா இருக்கு. x2 மைனஸ் 4x பிளஸ் 5. x2 மைனஸ் 4x பிளஸ் 5 இன்ட்டு இன்னொரு இருபடி சமன்பாடு x2 மைனஸ் 4x பிளஸ் 7 = 0. ரெண்டையும் பெருக்க போறோம். ரெண்டையும் எப்படி பெருக்கிறது? x2 வச்சு இந்த பிராக்கெட் பெருக்கிறோம். ஃபர்ஸ்ட் x2 வச்சு இந்த பிராக்கெட் பெருக்கினா x2 × x2 x/4. அடுத்து x2 இன்ட்டு இந்த ரெண்டாவது உறுப்பை பெருக்கலாம் மைனஸ் 6x3. அடுத்து இந்த x2 வச்சு மூணாவது உறுப்பை பெருக்கலாம் பிளஸ் 7x2. அடுத்து இந்த மைனஸ் 4x வச்சு முதல் உறுப்பை பெருக்கலாம் மைனஸ் 4x3. அடுத்து மைனஸ் 4x வச்சு ரெண்டாவது உறுப்பை பெருக்கலாம். அப்புறம் மைனஸ் வச்சு பெருக்கினா பிளஸ் 4 24x2. அடுத்து இந்த மைனஸ் 4x வச்சு இந்த மூணாவது உறுப்பை பெருக்கலாம் மைனஸ் 28x. அடுத்து இந்த பிளஸ் 5 வச்சு முதல் உறுப்பை பெருக்கலாம் பிளஸ் 5x2. அடுத்து இந்த பிளஸ் 5 வச்சு ரெண்டாவது உறுப்பை பெருக்கலாம் மைனஸ் 30x. அடுத்து இந்த பிளஸ் 5 வச்சு மூணாவது உறுப்பை பெருக்கலாம் பிளஸ் 35 = 0. சரி, இப்போ வந்து பாருங்க சுருக்குறோம். முதல்ல x/4 வேற எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். வேற x/4 இருக்கா இல்ல? ரைட். அப்ப x/4 எழுதிடுவோம். அடுத்து x3 குரூப். இங்க ஒரு x3 குரூப் இருக்கு. வேற எங்கேயாவது x3 இருக்கான்னு பார்க்கலாம். அப்புறம் ஒரு மைனஸ் 6x3, இங்க ஒரு மைனஸ் 4x3. அப்புறம் ரெண்டையும் சுருக்குனா என்ன வரும்னா மைனஸ் 10x3. வேற எங்கேயாவது x3 இருக்கான்னு பார்க்கலாம். இல்ல, மைனஸ் 10x3. அடுத்து x2 குரூப். ஒரு 7x2, இங்க ஒரு 24x2. இது ரெண்டையும் கூட்டினா 31x2. வேற எங்கேயாவது x2 இருக்குமா? 31x2, இங்க ஒரு 5x2 36x2.
அடுத்து எக்ஸ் உறுப்பு ஒரு எக்ஸ் உறுப்பு இங்க இருக்கு மைனஸ் 28x இங்க வந்து ஒரு மைனஸ் 30x இது ரெண்டையும் சுருக்கணும்னா மைனஸ் 58x. அடுத்து தனி உறுப்பு இது இந்த இருக்கு பிளஸ் 35 ஈக்குவல் 0. அப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து என்ன ஒரு நான்காம் படி பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு கிடைச்சிருக்கு. இப்ப நமக்கு வந்து இந்த நான்காம் படி பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு வந்து 4 மூலங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த நான்காம் படி பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு வந்து 4 மூலங்கள் கிடைச்சிருக்கு. அப்படின்னா நமக்கு தேவை மொத்தம் இந்த ஆறாம் படி பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டுக்குரிய 6 மூலங்கள் வேணும். அப்படின்னா இந்த சமன்பாட்டால வகுப்போம். அதாவது இந்த சமன்பாடு 2 வச்சுக்குவோம். ஏற்கனவே சமன்பாடு 1 வச்சுருக்கோம் கொடுத்துருக்கிற பல்லுறுப்புக்கோவை சமன்பாடை. இப்ப சமன்பாடு 1 2ஆல வகுக்கணும். இப்ப சமன்பாடு 1 2ஆல எப்படி வகுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா வகுக்கிறதுக்கு வந்து நிறைய மெத்தட் இருக்குது. எந்த மெத்தட் நாம செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ள எழுதிக்கிறோம் x power 6 x power 6 minus 13 x power 5 plus 62 x power 4 அடுத்து minus 126 x cube அடுத்து plus 65 x square அடுத்து பிளஸ் 127x அடுத்து மைனஸ் 140. இந்த பல்லுறுப்புக்கோவை சமன்பாடை உள்ள எழுதிக்கிறோம். வெளியே வந்து இந்த எழுதிக்கிறோம் x power 4 மைனஸ் 10x cube பிளஸ் 36x square மைனஸ் 58x தனி உறுப்பு என்னது பிளஸ் 35. இப்போ வகுக்கணும். சாதாரண வகுக்கிறதா முதல்ல வகுக்கிறப்ப என்ன செய்யணும்னா இதோட முதல் உறுப்பு என்னன்னு பார்க்கணும். முதல் உறுப்பு x power 6. அப்புறம் x power 6 இது வெளியே உள்ள பல்லுறுப்புக்கோவை முதல் உறுப்பால வகுக்கணும். அப்புறம் x power 4 இத அடிவிட்டோம்னா 4 அடிவிட்டு அப்புறம் மிச்சம் 2 இருக்கும். x ஸ்கொயர் அப்புறம் u வந்து x ஸ்கொயர் போடணும். அப்புறம் x ஸ்கொயர் வச்சு ஃபுல்லா பெருக்கி எழுதணும். அப்புறம் x ஸ்கொயர் வச்சு பெருக்கணும் x power 6 இங்க x ஸ்கொயர் வச்சு பெருக்கணும்னா மைனஸ் 10 x power 5 இங்க x ஸ்கொயர் வச்சு பெருக்கணும்னா பிளஸ் 36 x power 4 இங்க x ஸ்கொயர் வச்சு பெருக்கணும்னா மைனஸ் 58 x cube இங்க x ஸ்கொயர் வச்சு பெருக்கணும் பிளஸ் 35 x ஸ்கொயர். இப்ப இந்த என்ன செய்யணும்னா அடையாளத்தை சேஞ்ச் பண்ணி சுருக்கிடணும். மைனஸ்னா பிளஸ் பிளஸ்னா மைனஸ். இப்போ முதல் கண்டிப்பா கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறத சுருக்குவோம். மைனஸ் 13 பிளஸ் 10 மைனஸ் 13 பிளஸ் 10னா மைனஸ் 3 x power 5 அடுத்து 62 மைனஸ் 36 26 பிளஸ் 26 x power 4 அடுத்து மைனஸ் 126 பிளஸ் 58 கழிச்சோம்னா 68 வரும் மைனஸ் 68 x ஸ்கொயர். அடுத்து 65 மைனஸ் 35 பிளஸ் 30 x ஸ்கொயர். இது x கியூப் இது x கியூப். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இந்த முதல் உறுப்பை எடுத்துக்கணும். மைனஸ் 3 x power 5 மைனஸ் 3 x power 5 எதால வகுக்கணும்? வெளியே உள்ள பல்லுறுப்புக்கோவையுடைய முதல் உறுப்பால வகுக்கணும் x power 4. இது கேன்சல் பண்ணா 4 வரை கேன்சல் ஆயிடும். அப்புறம் மைனஸ் 3x. அப்புறம் ஈவில் வந்து என்ன செய்யணும்னா மைனஸ் 3x போடணும். அப்போ மைனஸ் 3x வச்சு ஃபுல்லாக பெருக்கணும். அப்புறம் பெருக்கணும்னா மைனஸ் 3 x power 5
அடுத்து இங்க மைனஸ் 3 இருக்கணும்னா பிளஸ் 30 x பவர் 4 x பவர் 4. அடுத்து மைனஸ் 3 வச்சு பெருக்கணும்னா 36 3 18 108 மைனஸ் 108 x ஸ்கொயர். அடுத்து இங்க மைனஸ் 3 வச்சு பெருக்கணும்னா 58 இன்ட்டு 3 மூட்டை இருந்தா மிச்சம் 2 5 5 17 174 பிளஸ் 174x பிளஸ் 174 x ஸ்கொயர். இதுக்கு அடுத்த உறுப்பை நம்ம வந்து இறக்கணும். இதுக்கு அடுத்த உறுப்பு வந்து பிளஸ் 127 x மைனஸ் 3 வச்சு பெருக்கணும்னா மைனஸ் 105 x. இப்ப இதை சுருக்கிறோம். இது சுருக்கினா அடையாளத்தை மாத்தி சுருக்கணும். பிளஸ் மைனஸ் பிளஸ் இவன் முதல் உறுப்பு கேன்சல் ஆகிடும். இப்ப 26 மைனஸ் 30 மைனஸ் 4x பவர் 4 இங்க மைனஸ் 28 பிளஸ் 108 அப்ப 40 பிளஸ் 40 x ஸ்கொயர் x கியூப் 40 x கியூப். இங்க வந்து 174 30 வச்சு 144 மைனஸ் 144 x ஸ்கொயர். இதுல வந்து 12 127 105 போச்சுன்னா 22 பிளஸ் 22 ரெண்டே கூட்டணுமோ அப்ப 127 105 கூட்டினோம்னா 232 x பிளஸ் 232 x. அடுத்து உருவா அக்ளைஸ் பார்க்கணும். மைனஸ் 140. இப்ப இதுல உள்ள முதல்வப்படுத்துறோம். மைனஸ் 4x பவர் 4 இதோட முதல்வப்பால வகுக்கணும். x பவர் 4 ஆல வகுக்கணும். இது கேன்சல் ஆகலாம். மைனஸ் 4 கிடைக்கும். அப்ப என்ன வரும்? மைனஸ் 4 மைனஸ் 4 வச்சு ஃபுல்லா பெருக்கிக்கல வரும். அப்பனா மைனஸ் 4 x பவர் 4 இங்க மைனஸ் 4 வச்சு பெருக்கினா பிளஸ் 40 x கியூப். இங்க மைனஸ் 4 வச்சு பெருக்கணும்னா 4 24 மைனஸ் 144 x ஸ்கொயர். இங்க மைனஸ் 4 வச்சு பெருக்கணும்னா 58 இன்ட்டு 4 4 32 3 5 23 அப்புறம் மைனஸ் பிளஸ் பிளஸ் 232 x. இங்க மைனஸ் 4 வச்சு பெருக்கணும்னா 140 மைனஸ் 140. இப்ப அடையாளத்தை மாத்திரம். பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் எல்லாமே ஒரே உறுப்பா இருக்குது. எத்தனை அடையாளம் அப்படியே நம்ம வந்து எல்லாத்தையும் இப்படி அடி விட்டுறலாம். அடி விட்டா மிச்சம் மீதி வந்து சைவர் இருக்கு. அப்புறம் ஈவு மீதி சைவர் வச்சிருக்கு. இதுதான் இந்த ஈவு. அப்புறம் இதை வந்து பல்லுறுப்பு சமன்பாடு அழைக்கிறோம். நம்ம கிடைச்சிருக்கிறது இருபடி பல்லுறுப்பு சமன்பாடு. இதை வச்சு 2 மூலம் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் மொத்தம் 4 மூலங்கள் கிடைக்குது. மொத்தம் 6 மூலங்கள். என்னது x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 4 0. x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 4 0. அப்படின்னா இதை காரணிப்படுத்தணும். பெருக்கினா வந்து மைனஸ் 4 கழிச்சா மைனஸ் 3. அப்புறம் ஒரு நாள் எடுத்துக்கலாம். அப்புறம் மைனஸ் வந்ததுனால பெரிய வந்து கிடையாது மைனஸ் போடணும். பை என்ன போடணும்னா x ஸ்கொயர் இருக்கனால x ஆல வகுக்கணும். அப்புறம் கீழே எழுதணும்னா x plus 1 into
எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் 0. அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு காரணிகளையும் பெருக்கற் பலன் வந்து ஈக்குவல் 0 இருக்குது. இரண்டு காரணிகளையும் பெருக்கற் பலன் ஈக்குவல் 0 இருக்குது. அப்படின்னா x plus 1 ஈக்குவல் 0 அல்லது x minus 4 ஈக்குவல் 0. therefore இந்த பிளஸ் 1 வந்துரும். அப்ப x ஈக்குவல் -1, இந்த மைனஸ் 4 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா x ஈக்குவல் +4. அப்படின்னா x க்கு மேலும் 2 மதிப்புகள் கிடைக்குது. therefore நமக்கு வந்து தீர்வு ஏற்கனவே 4 மூலங்கள் கிடைக்குது. என்னன்னா x ஈக்குவல் 2 + - i, இன்னொன்னு என்னன்னா x ஈக்குவல் 2 + - i, அடுத்து 3 + -√2, அடுத்து -1, அடுத்து 4. இதானது. இதுல ஒரு ரெண்டு மூலங்கள், இதுல ஒரு 2 மூலங்கள், 4 மூலங்கள் ஆச்சு. 5 6 மொத்தம் 6 மூலங்கள்.